சரி, இப்போ எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருக்காங்க அஞ்சலி செலுத்துவதற்காக. அதை பற்றி மறைந்த விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு ஏராளமான பொதுமக்களும் ரசிகர்களும் திரையுலகினரும் அவரது குடும்பத்தினரும் உற்றார் உறவினர்களும் அங்கு திரண்டு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கு திரண்டு இருக்கிறது. ஏராளமானோர் அஞ்சலி செலுத்துவதற்காக திரண்டிருக்கிறார்கள். காலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார் என்பதை நாம் பார்த்தோம். தற்போது விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கு வந்திருக்கிறார். இந்த விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த திரண்டிருக்கக்கூடிய அந்த கட்டுக்கடங்காத கூட்டத்திற்கு மத்தியில் பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் திரையுலகினரும் ஆளுநர் தமிழிசை உட்பட இது மாதிரி பொது வாழ்வில் மிக முக்கியமான நபர்களும் வந்து அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவர் அங்கு வந்திருக்கிறார். தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய பிரமுகர்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கு வந்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மறைந்த தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? மறைந்த கேப்டன் அவர்களினுடைய உடலானது தற்போது தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு வந்து பல்வேறு தரப்பினரும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் கேப்டனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருக்கிறார். அவருடன் முன்னாள் அமைச்சர்களும் வந்திருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தொடர்ச்சியாக சென்று உள்ளே அஞ்சலி செலுத்த முடியாத சூழலானது இருக்கிறது. ஏனென்றால் கூட்டம் என்பது கட்டுப்படுத்தாத வகையில் இருப்பதால் சாலையில் தனது வாகனத்தில் இருந்து இறங்கி அந்த அலுவலகத்திற்குள்ளே சென்று கேப்டன் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த முடியாத நிலையில் தற்பொழுது அங்கே எடப்பாடி பழனிசாமி நின்று கொண்டிருக்கிறார். அவரை உள்ளே அழைத்து செல்வதற்கான பணியில் காவல்துறையினரும் அவரது உடன் வந்திருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகளும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவருடன் முன்னாள் அமைச்சர் தங்கமணி உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள். தற்பொழுதுதான் அந்த கூட்டமானது விளக்கப்பட்டு தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அந்த தேமுதிக அலுவலகத்திற்குள் நுழைந்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய உடலுக்கு தனது இறுதி அஞ்சலியை செலுத்தவிருக்கிறார். அதிமுகவிற்கும் விஜயகாந்திற்குமான ரீதியாக தேர்தல் காலங்களிலும் கூட்டணியாகவும் இருந்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த தேர்தலில் கூட, நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக தலைமையின் கீழ் தேமுதிக தேர்தலில் எல்லாம் போட்டியிட்டது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த வகையிலும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலும் தற்பொழுது அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழகத்தினுடைய தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார். அவருடன் முன்னாள் அமைச்சர்களும் உடன் வந்திருக்கிறார்கள். ஒரு வழியாக அந்த கேட்டை தாண்டி தற்பொழுது அலுவலகத்திற்குள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று விட்டார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் இறுதி அஞ்சலி செலுத்த இருக்கிறார். அந்த பகுதியில் தொடர்ச்சியாக தொண்டர்களினுடைய கூட்டம் என்பது அதிகமாக இருக்கிறது. இதனால் வரக்கூடிய அதிமுக்கிய நபர்கள் கூட எந்தவித தடையுமின்றி நேரடியாக உள்ளே சென்று அஞ்சலி செலுத்துவதில் மிகுந்த சிரமம் இருக்கிறது. அதிமுக்கிய நபர்கள் யாரேனும் வந்தால் காவல்துறையினர் அந்த கூட்டத்தை விலக்கி அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதன் பின்னர் தான் அதிமுக்கிய நபர்கள் கூட உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் தான் தற்பொழுது அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட உடனடியாக உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. உடனடியாக அங்கு சுதாரித்துக் கொண்ட காவல்துறையினரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் வந்த அவரது மெய்காப்பாளர்களும் கூட அங்கிருந்த கூட்டத்தை விலக்கி அவரை பத்திரமாக உள்ளே அழைத்து சென்று தற்பொழுது அவர் தேமுதிக அலுவலகத்திற்குள் காத்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் அஞ்சலியை செலுத்த இருக்கிறார். ஏற்கனவே அந்த கேட்டை தாண்டி உள்ளே சென்றாலும் கூட அந்த விஜயகாந்த் அவர்களினுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியை சுற்றிலும் ஏராளமான தொண்டர்கள் பொதுமக்கள் கூடியிருக்கிறார்கள். எனவே அஞ்சலி செலுத்த முடியாத நிலை இருக்கிறது. தற்பொழுது அங்கும் நிலைமை சரி செய்யப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேப்டன் விஜயகாந்திற்கு தனது இறுதி அஞ்சலியை செலுத்த இருக்கிறார். உடன் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, ஜெயக்குமார் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ டி நகர் சத்யா ஆகியோரும் உடன் வந்திருக்கிறார்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயகாந்த் அவர்களினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அஞ்சலி செலுத்திய பின்னர் விஜயகாந்த் அவர்களினுடைய குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு
ஆறுதலும் தெரிவிக்க இருக்கிறார். திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த சக கலைஞர்களை சமமாக நடத்தக்கூடிய குணம் கொண்டவர் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். தொடர்ந்து அப்போது விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அரிய பண்பு கொண்டவர். அவர் உயரத்துக்கு போனதுக்கப்புறமும் வளர்ந்ததன் பிறகும் வந்து உடன் வந்தவர்களை அவர் மறந்துடல. திறமையாளர்களை வந்து அடையாளம் கண்டு கை தூக்கி விடுறதுலையும் அவர் தனித்தன்மை கொண்டவராக அவர் இருந்தார். இப்போது வந்து இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சரத்குமார் திரையுலக வாழ்வுக்கு வர்றதுக்கு வந்து இவர் ஒரு மிக முக்கியமான காரணம். சரத்குமார் வந்து ஒரு வாய்ப்பை பெற்று ஒரு கதாநாயகன் அந்தஸ்துக்கு உயர்ந்து அவர் அதுக்கப்புறம் அவர் உயரங்களை தொட்டார்னா அதுக்கு காரணம் வந்து விஜயகாந்த் தான். இன்னொரு நடிகரை வளர்த்து விடுறதன் மூலமாக தன்னுடைய கெரியருக்கு பாதிப்பு வந்துடும் ஒருபோதும் விஜயகாந்த் நினச்சது கிடையாது. அது ரொம்ப நீங்கள் இப்போ திரையுலகத்தில் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாம் அங்கே கேள்விப்படுற விஷயங்கள், அங்கு விவரம் அறிந்த நபர்கள் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடைபெறுவது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலை வர்ற வேலை தான், அல்லது கீழறுப்பு வேலை தான், அல்லது வாய்ப்புகளை கெடுத்து விடுறது தான். இதுதான் அங்கே நடக்கும்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வாய்ப்பு வந்து அவ்வளவு எளிதாக வந்து விடாது, வந்தாலும் அதை தட்டி பறிக்கிறதுக்கு பல பேர் காத்திருப்பாங்க. புதுசாக ஒரு நடிகன் வந்துட்டான்னா அவன் எங்கே நம்ம கரியரில் நமக்கு போட்டியாக வந்துடுவானோ, நாம் பின்னுக்கு போயிடுவோமோ என்றெல்லாம் அஞ்சக்கூடிய சூழல் தான் பொதுவாக வந்து திரையுலகத்தில் உண்டு. இன்றைக்கு வரைக்கும் அதுதான் நிலைமை. ஆனால் அதுக்கு முற்றிலும் மாறுபட்ட நபர் வந்து விஜயகாந்த். அவர் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நடிகர் வந்துடுறதுனால இல்லை அவர் வளர்ந்துடுறதுனால நமக்கு வந்து வாய்ப்புகள் இல்லாமல் போயிருமோ என்று ஒருபோதும் அவர் நினைத்ததே கிடையாது. அவர் அது வந்து இப்போ நம்ம சொல்கிறோம்னா அப்படி நினைத்ததே கிடையாதுன்னா என்ன அடிப்படையில் சொல்கிறோம்னா, இப்போ நீங்கள் உதாரணமாக சரத்குமாரை வந்து வளர்த்து விட்டது அவர் தான் சொல்கிறோம். இதுபோல் எத்தனையோ கலைஞர்களை இப்போது எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் விஜயகாந்துக்குமான வந்து நட்பு அல்லது உறவு என்பது உலகறிந்தது. ஏன்னா தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் படங்கள் எல்லாத்தையுமே வந்து இயக்கியவர் வந்து எஸ்ஏசி தான். அவர் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது, பெரிய அளவில் வெற்றி படங்களாக அமைஞ்சதுங்கிறப்பாக எத்தனையோ படங்களை சொல்லலாம். அதெல்லாம் அந்த எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் அவருக்குமான நட்பு அப்படி தான். எஸ்.ஏ. சந்திரசேகர் தன்னுடைய மகன் வந்து விஜயை வந்து அறிமுகப்படுத்தும் போது இவர் செந்தூர பாண்டி படத்தில் வந்து அவருடைய அண்ணனாக வந்து அவர் நடிச்சிருப்பார். அன்னைக்கு விஜயகாந்தினுடைய ஸ்டேட்டஸே வேற, அவர் அன்றைக்கி இருந்த நிலைமையே வேலை. இப்படி ஒரு புதுமுக நடிகருக்கு அவர் அண்ணனாக நடித்து அவரை ப்ரமோட் பண்ணணும்னு விஜயகாந்துக்கு எந்த அவசியமும் கிடையாது. அவரை யாரும் அப்படி நிர்பந்திக்கவும் முடியாது. மேற்கொண்டு இப்படி ஒரு நடிகரை வளர்த்து விட்டோம்னா நாளைக்கே நமக்கு போட்டியாக வந்துருமோன்னு தான் பலர் நினைப்பாங்க. ஆனால் விஜயகாந்த் அப்படி நினைக்கல. அந்த விஜய் வந்து நடித்த அவங்க விஜய் அதே போல் சூர்யா அவரோட பெரியண்ணாங்கிற ஒரு படத்தில் அவர் நடித்தார். அவங்க ரெண்டு பேருமே சொல்லுவாங்க இந்த பிசி சென்டருக்கு நாங்கள் போய் ரீச் ஆனதுக்கு விஜயகாந்த் ஒரு காரணம்னு அவங்க ரெண்டு பேரும் பதிவே பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரையுலகத்தை வந்து ஒரு குடும்பமாக நினச்சி அந்த திரையுலகில் இருக்கிறவர்களை குடும்ப உறுப்பினர்களாக நினச்சி அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கருதிய ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்தவர் விஜயகாந்த். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். திரையுலகமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவன் கழுத்து இருக்கிறதுல பெயர் பெற்ற ஒரு உலகம் அது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் ஒரு குடும்பமாக பாவித்த ஒரு மனிதர் வந்து விஜயகாந்த் தான். அதனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சங்க தலைவராக இருந்து அதை வந்து அவரால் வெற்றிகரமாக நடத்த முடிஞ்சது. அது நடிகர் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அந்த அமைப்பு தோறும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய காலந்தோறும் அது வந்து கடனாளி அமைப்பாக, சொந்த கட்டிடம் கூட இல்லாத ஒரு அமைப்பாக அது ஒரு இருந்தது. அந்த நிலையை வந்து முற்றிலும் மாற்றினவர் வந்து விஜயகாந்த் தான். அதை அந்த சங்கத்தை வந்து இது எல்லாருமே பதிவு பண்ணதையும் நம்ம பார்த்தோம். கடன்லேருந்து அந்த சங்கத்தை மீட்டு அந்த நடிகர் சங்கத்தினுடைய பொற்காலம் எதுன்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் தலைமை தாங்கிய காலம்னு தான் சொல்லுவாங்க. அந்த நடிகர் சங்கம்ங்கிறத வந்து வெறும் நடிகர் சங்கமாக இல்லாமல் அவங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்குன்னு அவர் கருதியவர். அவர் காவிரி உரிமைக்காக நடைபெற்ற போராட்டமாக இருந்தாலும் சரி, வேறு விவரங்களாக இருந்தாலும் சரி, நடிகர்கள் வந்து வெறுமனே நடிச்சுட்டு போயிடுறவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்கும் வந்து சமூக பொறுப்பு இருக்குது. அவங்களும் பொது வெளியில் முக்கியமான நபர்கள், அவங்களும் இந்த பொது வெளியில் இந்த கருத்துக்களை தெரிவிக்கணும் அல்லது அந்த மக்களுக்கு இணக்கமாக இருக்கணும் என்று கருதியவர். அதனால தான் அவர் காவிரி உரிமை போராட்டத்தை எல்லாம் அவரால் முன்னெடுக்க முடிஞ்சது. அப்போ அந்த நடிகர் சங்கத்தின் மூலமாக நீங்கள் விஜயகாந்த், ரஜினி, கமல் இவங்கெல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள் பல கோடிகளில் சம்பளம் வாங்கி வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் திரையுலகில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படி இல்லை. அப்படி நம்ம சொல்லிட முடியாது. அது எத்தனையோ லட்சக்கணக்கான குடும்பங்கள் அந்த திரையுலகத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் என்பதே சொற்பம். பலருக்கு ஊதியம் என்பதே இருக்காது. ஒரு படத்தில் வந்து கமிட் ஆவாங்க, அந்த படம் முடிகிற வரைக்கும் அங்கே அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், ஏதோ ஒரு கூலி கிடைக்கும், ஏதோ ஒரு சம்பளம் கிடைக்கும். அதை வச்சு தான் நீங்கள் அடுத்த படம் கமிட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும். அதில் உதவி இயக்குநர்கள் நிலைமையாக இருந்தாலும் சரி, கேமரா உதவியாளர்களாக நிலைமையாக இருந்தாலும் சரி, இப்போ கேமராவிலையும் பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவுலையும் பெரிய அளவில் வளர்ந்துட்டவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் வளர்ந்து வர்ற உங்களுக்கு அப்போ உள்ளே வர்றதற்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில்நுட்ப கலைஞர்கள், மேக்கப் கலைஞர், இப்படி இவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் அவர் சிந்திச்சாருங்கிறதான்.
வெறுமனே நான் நடிகை, நான் சம்பாரிச்சிட்டேன், நான் வந்து அதில் செட்டில் ஆகிட்டேன், எனக்கு அது போதும் என்பதோடு அவர் நினச்சிடல. அது மாற அப்படி திரையுலகம் வந்து இவ்வளோ பேர், இத்தனை லட்சம் குடும்பங்கள் இருக்குது, இவ்வளோ பேர் இந்த நிலைமையில் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் அவர் யோசித்து செஞ்சவர். அதனால தான் அந்த நடிகர் சங்கத்துக்கு அவர் தலைவராக இருந்த காலத்தை தான் பொற்காலம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி அந்த சக கலைஞர்களை மதிக்கக்கூடியவராக, சக கலைஞர்களை கைதூக்கி விடக்கூடியவராக விஜயகாந்த் இருந்தார் என்பது அவருக்கு இருந்த ஒரு தனித்தன்மைன்னு தான் நம்ம சொல்றோம். சரி, இப்போ எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அஞ்சலி செலுத்தக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ அதிமுக தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அந்த அரசியல் பயணத்தை நம்ம உற்று நோக்க வேண்டியதாக இருக்குது. இந்த நேரத்தில் அவர்கள் கூட்டணி கட்சிகளாகவும் இருந்திருக்காங்க, திரு விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராகவும் இருந்திருக்காரு. அதை பற்றி இப்போது வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விஜயகாந்த் உடலுக்கு வந்து அந்த அஞ்சலி செலுத்தி வருகிற அந்த காட்சி தான் நாம் பார்த்து வருகிறோம். அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு அவரது குடும்பத்தாருக்கு அவர் வந்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார் என்பதை பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அந்த இருவரும் கட்சியான அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர். அவர் வந்து இந்த கட்டுக்கடங்காத கூட்டத்துக்கு மத்தியில் வந்து அவர் அஞ்சலி செலுத்துறார். நம்ம பார்த்து அவர் அந்த கூட்டத்துக்கு நடுவில் வரும்போதே அது வந்து அவரால் அந்த அந்த கூட்டத்தை விளக்கிக்கிட்டே வர முடியல, அவ்வளவு கூட்டம் நிற்கிது. ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்க வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்கன்னு சொன்னால் அவங்க விஜயகாந்த் மேலே எவ்வளவு மரியாதையை வச்சுருக்கிறாங்க, அல்லது விஜயகாந்த் மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்கிறாங்க, அல்லது விஜயகாந்த் பொது வாழ்வில் எவ்வளவு போற்றுதலுக்குரியவருங்கிறதை தான் நமக்கு அது காட்டுது. அதனால தான் இப்படி வந்து அவங்க வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க என்பதை பார்க்கிறோம். அவர் அந்த அஞ்சலி செலுத்தி விட்டு அந்த அவரது குடும்பத்தாருக்கு வந்து அந்த ஆறுதல் தெரிவித்து விட்டு செல்கிற காட்சியை பார்க்குறோம். அவருடைய இந்த முன்னாள் அமைச்சர்களும் கூட வந்திருக்கிறார்கள். ஜெயக்குமார், தங்கமணி, இவங்கெல்லாம் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. அப்போது மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு அதிமுக சார்பில் வந்து அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் மூத்த நிர்வாகிகளும் நேரடியாகவே வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம்.